நான் கொட்டகலை ஐக்கிய வர்த்தக சங்கத்தின் தலைவர் புஷ்பா விஸ்வநாதன். நேற்று முன்தினம் நுகர்வோர் அதிகார சபையினூடாக எங்களுக்கு ஒரு கடிதம் விநியோகிக்கப்பட்டுள்ளது. நாட்டு அரிசி 230 ரூபாய்க்கும் சிகப்பு வெள்ளை பச்சை அரிசிகளை 220 ரூபாய்க்கும் விற்க வேண்டும். இதனை மீறி 1% கூடுதலாக விற்பனை செய்தால் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினூடாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு 1 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை தண்டப்பணம் விதிக்கப்படும் என்று எங்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்து இந்த தந்துள்ளார்கள். ஆனால் இந்த கட்டுப்பாட்டு விலைக்கு விற்பதற்கு எங்களுக்கு அரிசி கிடைப்பதில்லை. இன்று உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் அரிசி 225 ரூபாய் மொத்த விலை என்றாலும் இந்த மொத்த விலைக்கு எங்களுக்கு கிடைப்பதில்லை. எங்களுக்கு 233 ரூபாய் 35 ரூபாய்க்கு தான் எங்களுக்கு இங்கே அரிசி கிடைக்கிது. அப்போ எந்த விதமான லாபம் இல்லாமல் விற்றாலும் இந்த கட்டுப்பாட்டு விலைக்கு விற்க முடியாத நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். அத்தோடு இறக்குமதி செய்யப்படும் அரிசி கிலோ ஒன்று இங்கு கொழும்பிலிருந்து போக்குவரத்து கூலியுடன் 232 ரூபா அல்லது 233 ரூபாய் முடிகின்றது. ஆனால் 230 ரூபாய்க்கு விற்க வேண்டும் என்று அதிகார சபை கூறுகிறது. இந்த விலைக்கு எந்த வகையிலும் எங்களால் அரிசி விற்க முடியாது. இது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதிக்கும் வர்த்தக அமைச்சருக்கும் நாங்கள் கடிதம் எழுதியுள்ளோம். வெகு விரைவில் இதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் கொட்டகலை வர்த்தகர்கள் அனைவரும் அரிசி விற்பனையிலிருந்து விலகிக் கொள்ள தீர்மானித்துள்ளோம். அத்துடன் வரும் 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை வருகின்றது. சிகப்பு அரிசி மிகவும் தட்டுப்பாடாக இருக்கின்றது. 295 ரூபாய் 300 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது கொழும்பிலே 1 கிலோ அரிசி. அதை கொண்டு நாங்கள் என்ன விலைக்கு விற்பது? இதற்கு அரசாங்கம் சரியான முடிவை எடுத்து எங்களுக்கு நியாயமான விலையிலே கோஆபரேட்டிவ்லையோ அல்லது சத்தோசையிலையோ இவ்வாறான விலைகளுக்கு விற்பதற்கு அரசாங்கம் இந்த அரிசியை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கொட்டகலை வர்த்தக சங்கத்தின் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்கு 230 ரூபாய்க்கு விற்கிறோன்னா 225 ரூபாய்க்கு இங்கே கொட்டகலைக்கு கிடைச்சுன்னா 230 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு நாங்கள் தயார். விற்பனையிலிருந்து விலகிக் கொள்வதை தவிர மக்கள் பாதிப்படைந்தாலும் எங்களுக்கு நட்டத்துக்கு வியாபாரம் பண்ண முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். எல்லா பிரதேசங்களும் இருக்குது. கொட்டகலை வர்த்தக சங்கம் தான் இந்த தீர்மானத்தை இன்று எடுத்திருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் தொடர்ந்து அனைத்து வர்த்தக சங்கங்களும் இவ்வாறான தீர்மானத்தை எடுக்கக்கூடும் என்று நினைக்கின்றேன். இல்லை, ஏனைய பொருட்கள் விலை கட்டுப்பாட்டு விலைக்கு வந்தாலும் ஒரு சில பொருட்கள் எங்களுக்கு அந்த கட்டுப்பாட்டு விலைக்கு விற்கக்கூடிய வகையிலே எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் அரிசியில் தான் பெரும் தட்டுப்பாடு நிலவுவதாலும் இந்த அரிசி மில்காரவங்க எங்களுக்கு சரியான முறையில் விலைக்கு கிடைக்காதனாலும் இந்த அரிசி கட்டுப்பாட்டு விலையில் விற்க முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம். இல்லை, அதுக்குத்தான் முன்னதாக நாங்கள் ஜனாதிபதிக்கும் வர்த்தக வணிக அமைச்சருக்கும் நாங்கள் கடிதம் எழுதியிருக்கின்றோம். பொங்கலுக்கு அரிசி விற்பனையில் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு அரிசியை பெற்றுத்தருமாறு கேட்டிருக்கின்றோம்.